ஃப்ரைடே நைட் டின்னர் எப்போவுமே வெண்பொங்கல் தான் எங்கள் வீட்டில். ஏன்னா மார்னிங் எப்படி சாம்பார் வச்சுருவேன். ஸோ அதை ஈக்குவல் பண்ணி காலி பண்ணுறதுக்கு வெண்பொங்கல் தான் செய்வோம். அதே மாதிரி தான் நேற்று செஞ்சுட்டு இருந்தேன். பச்சை அரிசியில் அதே மாதிரி பண்ண மாட்டோம். நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸில் 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டு கடாயில் வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒன்றா சேர்த்து களைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து 4 விசில் விட்டு அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வடை இருந்தால் தான் உள்ளே போகும்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு டீ கடையில் போடுற மாதிரி கிறிஸ்பியான ஆனியன் போண்டா செய்யலான்னு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதோட நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் லைட்டாக பேக்கிங் சோடா, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் சூடாக எண்ணெய் விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு வச்சு பொங்கலை தாளித்து விட்டுறலான்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் நெய் ஊற்றி ஹீட் ஆனதும் முந்திரி பருப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு அப்படியே தாளித்து விட்டு கிளறுனா சும்மா கம்மன் டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் உதிரியாக இருந்தால் தான் வெண்பொங்கல் சாப்பிடுவோம். பட் இப்போல்லாம் குழஞ்சிருந்தாலும் உதிரியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம். அப்படியே போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி மட்டும் சைட் பை சைடாக அரைச்சி விட்டுட்டேன். அப்போ போண்டாக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். உண்மையாகவே போண்டா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அருமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னர் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் பட் சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. பாய்.